வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு வழங்கி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்பொழுது அளிக்கப்படும் 1000 ஊக்கத்தொகையை 2500 உயர்த்துவது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திட்டத்தின் கீழ் பயன்பெற புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது குறித்தும் தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுப்பதால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதிச்சுமை குறித்தும் அதிகாரிகள் தீவிரமாக கணக்கிடப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளை முதியோர் ஓய்வு திட்டத்திற்கு மாற்றுவது மற்றும் தற்போது நிதிநிலையை சமாளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. இந்த ஆய்வுகளுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்ட நிதி உதவி குறித்து புதிய பயனாளிகள் சேர்க்கை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பெண்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டம் அரசின் நிதி மேலாண்மை மற்றும் தகுதி அளவுகளை பொறுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர உள்ளது. இவ்வாறு மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் நடைமுறை சிக்கலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கிறோங்க. மக்களை நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்பொழுது இருக்கிற தகுதி வரம்புகள், புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? சோ தற்பொழுது பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் வாக்குறுதிகள்ல முதல்வர் விஜய் அவர்கள் 2500 ரூபாயா குறிப்பிட்டு சொல்றாங்க. 21 வயது நிரம்பியதாக குடும்ப தலைவியாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை அளவு, 10 ஏக்கர் குறைவான புஞ்சை. ஒரே குடும்ப அட்டையில் ஒரு பெண் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆண் தலைவராக இருந்தால் அவரது மனைவி. ஆரம்ப கட்டத்தில் இந்த கடுமையான நிபந்தனைகளுக்கு பின்னர் படிப்படியாக தளர்த்தப்பட்டன. சோ 2026 சட்டமன்றத்துல இது பாத்தீங்கன்னா இது ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அறிவிப்பு உரிமை தொகை திமுக அரசு 2000 வழங்குறது. ஆனா தாவேக அரசு பாத்தீங்கன்னா 2500 வழங்கப்படும். சிறப்பு அறிவிப்பு 60 வயதுக்கு மேல இருந்துச்சுங்க அப்படின்னா 3000 அந்த அமௌண்ட் வழங்கப்படும். தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ இதுல ரொம்ப பேர் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஆட்சி மாற்றத்தினால இது மாறிடுச்சு. தேர்தலுக்கு பிறகு ஜூன் ஜூலை மாதங்கள்ல பயனாளிகளோட வங்கி கணக்குல பழைய தொகை 1000 ரூபாய் மட்டுமே வர வைக்கப்பட்டது. புதிய அரசான தமிழக வெற்றி கழகம் அறிவித்த 2500 ரூபாய் எப்பொழுது வரும் என பெண்கள் காத்திருக்கிறாங்க. சோ புதிய விண்ணப்பங்கள் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பளித்தால் எத்தனை பேர் தகுதி பெறுவார்கள்? 60 வயதுக்கு மேற்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒட்டுமொத்த நிதிச்சுமை இதனால எவ்வளவு ஏற்படும் அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பயனாளிகளுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல 2500, 60 வயதுக்கு மேல போச்சு அப்படின்னா 3000. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. கூடுதலாக நிதிச்சுமை பயனாளிகளுக்கு தலா 1500 உயர்வு, புதிய பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு. தற்பொழுது தமிழக அரசின் நிதிநிலை பட்ஜெட் ஒதுக்கீடு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் ஒதுக்கீட்டுல இதற்குண்டான ஒரு அப்டேட்டை வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ ஒட்டுமொத்தமா இந்த வியூகம் நிதிச்சுமையை சமன்படுத்தணும். 2500 உயர்த்தணும், புதிய விண்ணப்பங்களை சேர்த்தணும், செலவுகளை குறைக்கணும். 60 வயதுடைய முதியோர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கு அவங்கள மாற்றணும். சோ அடுத்த கட்டம் என்ன? இறுதி முடிவு எப்பொழுது கிடைக்கும்? தரவுகள் எல்லாமே சேகரிச்சிருக்காங்க. புதிய விண்ணப்பங்கள் மற்றும் 60 வயதுக்கு மேல இருக்கிற அப்டேட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நிதி சுமை கணக்கீடு பண்றாங்க. முதலமைச்சர் கூட ஆலோசனை, பட்ஜெட் இதற்காக ஒதுக்கீடு செய்ய போறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னா அந்த 2500 எப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்? அதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இப்போ உடனடியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கணக்கீடுகள் மட்டுமே அரசு எடுத்துட்டு இருக்காங்க. அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகள் மற்றும் புதிய விண்ணப்பங்கள் சாத்தியக்கூறுகள் குறித்து தற்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு வாக்குறுதி எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.